ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா யாஸ் ஐலண்ட் வாட்டர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் இயர்லியராக வந்துட்டோம். எப்பவுமே ஒரு 5 அந்த மாதிரி 5, 6 அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருக்கும். கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிடவும் வந்துட்டோம். அதனால் கிட் ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஓவியாவோட டேடி அப்புறம் 2-3 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். அதுவும் கிட் ஏரியாங்கும் போது இது என்ட்ரன்ஸில் இருக்க கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுறோம். இதே மாதிரி இதிலே 2-3 பிளேஸில் கிட்ஸ்க்கு அங்கங்கே ப்ளே பண்ணுறதுக்குன்னு தனியாக இந்த பார்க்கில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பர்டிகுலர் யாஸ் ஐலண்ட் பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல அமைப்போடு எல்லாமே இருக்கும். பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்க்கவே ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீலோடு இருக்கும். இப்போ நான் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்குமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இங்கே அபுதாபியில். பட் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக படுறது யாஸ் ஐலண்ட் தான். யாஸ் ஐலண்ட்னா ஒன்லி இந்த மாதிரி வாட்டர் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி பார்க் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. மால்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு லொக்கேஷனே தனியாக அது ஒரு என்ன சொல்கிறேன் மேப்பில் இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபேமஸுங்கிற மாதிரி யாஸ் ஐலண்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. நல்லா சுற்றி பார்க்கலாம், ஒரு இடம் நல்லாயிருக்கும். யாஸ் ஐலண்டில் நம்ம குயின்ஸ்லாண்டு அந்த மாதிரி இடம்லாம் இருக்கலாம், அது மாதிரி இங்கேயும் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம். அங்கே போகிறதுக்கு நான் அடுத்த டைம் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை தாண்டி இப்போ நாங்கள் இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுப்பான்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்திருக்காரு, இப்போ தான் பார்க்குறேன். அதை தாண்டி இப்போ ஓவியா ஒரு ரொம்ப எப்படின்னா ஒரு ப்ளேஃபுல் கிட் தான். வெளியே அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது, ஒரே ஜாலி ஆயிடுவாங்க. இது ஏரியா வேறு ஃப்ரீயாக இருக்கா, அவ்வளோதான் போங்க, தனிக்காட்டு ராணியாக ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காங்க. இதை தாண்டி இப்போ ஒரு 1 ஹவரில் இங்கே ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. கான்செப்ட்னால் இந்த மாதிரி ஷோ. நாங்கள் நியர்பை நேஷ்னல் டேக்கு வந்திருந்தோம். ஸோ நேஷ்னல் டேக்கு இங்கே குளோபலாக ஒரு 3 days 4 days சில இடத்துல லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் அந்த லீவை இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வேறு என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், பிளேஸ் ரொம்ப சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, பட் ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் மாதிரி தான். இங்கே அப்படியே எல்லா மைண்டே ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு ஜாலியாக ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி இப்போ பாப்பாவும் நானும் அந்த இதில் விளையாண்டுருந்தோம். 2 பேர்த்துக்குமே மயக்கம் வந்துடுச்சு. போகடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே இறங்கிட்டோம். அப்புறம் வேறு என்ன சொல்லலான்னா, ஓவியாக்கா அந்த உட்காந்துட்டு தூரின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அதில் இருக்கும் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. தனியாகவே விளையாட வேறு எங்கேனாச்சும் பார்க் கூட்டிட்டு. சரி பேக் எடுத்துட்டு எங்கே போகிறா இன்னைக்கு? என்ன பொறுப்பு ஹேண்ட்பேக்லாம் அது எப்போ ஃப்ரீ ஆகும் அந்த மாதிரி அந்த தூரியே பார்த்துட்டே இருந்தா, எப்போ ஃப்ரீ ஆகும், நான் எப்படா போகலான்னு பார்த்துட்டே இருந்தா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விளையாட்டுக்கு ரெடி ஆகிட்டா. அந்த சைடு இன்னொரு இடம் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு அந்த சர்க்கஸ் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வே மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலையும் அந்த மியூசிக்ஸு மியூசிக்ஸ் தட்டினா வர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே இருக்கும். அபாக்கஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பிளேஸில் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்டி இப்போ பாப்பா போயிட்டுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அபாக்கஸ் ரிலேட்டடாக இருக்கிற இதெல்லாம் இருக்கும். அந்த 1 2 3 அல்ஃபபெட்ஸு, அந்த ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்லலாம் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே தலையை எல்லாம் உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கும். டைம்ஸு அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாப்பா இந்த கயிறில் ஏறணுன்னு ஒரே இது, சரி போன்னு சொல்லி பிடிச்சி ஏற்றி விட்டா. அது பாருங்கள், ஏதோ ட்ரெக்கிங்கில் ஏதோ ஃபேமஸான பர்சன் மாதிரி ஏறுது. சரி போ, பயமாக எனக்கான பயமாக இருந்துச்சு விழுந்துருவான்னு.
அவள் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தா, நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன் விழுந்துருவான்னு. ஏன்னா அவள் மோஸ்ட்டாக எல்லா இந்த பிளேயிங் ஏரியாவுக்கு போகும்போதும் இந்த மாதிரி இதில் ஏறி பழக்கம் அவளுக்கு. இந்த ட்ரெக்கிங்கில் ஏறும்போது இந்த ஒரு மாதிரி ஸ்டோனாக இருக்கும், அதை பிடிச்சி ஏறுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏறி அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் அவள் தைரியமாக ஏறிட்டா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு இந்த டைமில். அப்புறம் வந்து என்ன, அடுத்தது வந்து ஓவியா வந்து தூரி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி வா நம்ம போய் உட்காரலாம், நம்ம போய் உட்காந்து அவளும் வந்துட்டா. வந்து உட்காந்து நானும் அவளும் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு என்ன நல்லா வந்து எவ்வளோ வெயிட் உட்காந்துருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்தியாச்சு. ஓவியாவும் நானும் உட்காந்து நல்லா ப்ளேஃபுல்லாக 5 to 10 minutes விளையாண்டுருந்தோம். அதில் உட்காரும் போது ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் கழித்து உட்காந்தேன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நம்மளுக்கு பயமாக இருக்குது, ஓவியாவுக்கும் பயமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் எனக்கும் பெருசாக வந்து பயப்படுற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து விட்டுருந்தேன். சரி போம்மா நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சுட்டேன் பாப்பாவை தனியாக. உட்கார வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓவியாவுக்கும் பயமாக இருந்துச்சுன்னு. ஏன்னா நான் வேறு ஃபாஸ்ட்டாக ஆடி விட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விளையாடும் போது அப்படி சிரித்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து வந்து வெளியே காட்டி அந்த மாதிரி டைப் இந்த பயபர் மட்டும் பாருங்க கிட்ட கொண்டு போனால் அப்படி பயப்படுற மாதிரி பயத்திலே ஒரு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி அவள் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி பார்க்லாம் இல்லை. அங்கே இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பார்க்கு. அங்கங்கே வந்து ரிலாக்ஸாக நம்ம வீட்டிலலாம் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இங்கேயே வந்து இந்த பார்பிக்யூ சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்னோ போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு ஃப்ரீயாக அவங்க ஒரு இதோட ஜாலியாக இருப்பாங்க. இங்கே நான் மேக்ஸிமம் இந்த இடத்துல நான் வரப்போ பார்த்தது தான் சொல்கிறேன். இன்னும் உள்ளே போய் எதுவும் நான் பார்க்கல. நல்ல பெரிய இடம்தான். சரி அங்கே ஏதோ வந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், கான்செப்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஓவியாவோட டேடி வந்து போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தனியாக வேற விட்டுட்டு போகிறாங்களே ஆள் இல்லாத இடத்துல ஒரே பயம். நீங்கள் என்கிட்ட எதுவும் இல்லைங்க, நீங்கள் போகாதீங்க தனியாக சொன்னேன். அப்பயும் போயிட்டார் அவர். சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிலாக்ஸ் பண்ணி தனியாலாம் விட்டுட்டு போகாதீங்க அவரும் வந்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 வேளை போனால் அந்த கான்செப்ட் பார்க்குற மாதிரி அப்புறம் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அங்கே ஷிப் போகிறவங்களாம் அதுக்கான ஒரு லொக்கேஷன் அந்த பின் பாயிண்டில் போய் ஷிப்பு தனியாக ஷிப் எடுத்துகிட்டு போகிறவங்க, இல்லைன்னா வந்து 10-20 பேர் ஒன்றா போகிற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இது இருந்துச்சு ஷேரிங்கில். அந்த மாதிரி ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு இடம். அதில் வந்து பார்க்கு பிளேயிங்ஸு எல்லாமே இருக்குது. ரிலாக்ஸேஷன் இப்போ வீக்கெண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்க, ஜிம் ஃபெசிலிட்டி, நம்ம ஊரில் பார்க்கில் அந்த ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்ல, அந்த சைக்கிள் மாதிரி, அப்புறம் வந்து டவுன்வோர்டில் வந்து போகிற மாதிரி, அது வந்து எல்லா பார்க்லையுமே அந்த மாதிரி இடம். அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து அந்த மவுண்டன்ஸில் வந்து போகிறது, அந்த கிளைம்பிங் அது எல்லாமே இருக்குது. அது அந்த கிளைம்பிங் பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆசை, அந்த கிளைம்பிங் பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு. பிடிச்சிட்டு அந்த 2-3 மவுண்டைன் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டு ஏறிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தேன், அவங்க அப்பா போயிட்டு ஒரு கேப்பில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவளை மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தவழ்ந்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சமாக மைண்ட் சேஞ்ச் பண்ணி இப்போ அப்படியே தலையை குமிஞ்சிட்டு நடந்து வர அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அட போங்கப்பா போதும்ப்பான்னு சொல்லிட்டு நிற்கிறா. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்.
இல்லை இல்லை நான் வரமாட்டேன் போன்னு சொல்லி திரும்ப போயிட்டு விளையாட போயிட்டான். அப்போ விளையாட போனால் ஓவியாவை பிடிக்கவே முடியாதுங்க. தனியாக போகும்போது தெரியுது கஷ்டம் என்னன்னு. யார் இது? உங்க பேர் என்ன? ஆனால் வெளியெல்லாம் லாவண்யா. அப்பா கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாள். இல்லைன்னா வந்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓடிட்டே இருப்பாள். அது ஒரு குழந்தைங்க. இப்போ அவரும் ஒர்க்கிங்கு நானும் ஒர்க்கிங்கா. ஸோ வீட்லேயே இருக்கவும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. வெளியே போகும்போது அந்த ஒரு ஜாலியோட பேபி இருக்கும். கொஞ்சம் தெரியும், அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் வெளியே வந்து கஷ்டமாக இருக்குது எங்களுக்குலாம். அவங்க இங்கே தான் இருக்காங்க. வாங்க இங்கே இவளுக்கு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம பேபியனா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. மேக்ஸிமம் இங்கே நான் வரும்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் பிடிக்கவே அவங்க பேரண்ட்ஸ் சாப்பிடணும் போல ஒரு வேலை அந்த மாதிரி. வெளியே வந்தோடனே அந்த ஜாலியோட அங்கங்கே ஊர்றது நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே மணல் ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பா என்ன பண்ணான்னா மணலில் கை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. சரி விளையாடட்டும் சொல்லி மணலில் அந்த ஷேப் கொண்டு வர இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் விட்டுட்டு மணலில் உள்ளே இறங்கி ஓடி அந்த சைடு போயிட்டான். இது வந்து நாங்கள் வந்த வழி இது. ஸோ அந்த வியூ தான் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து தான் இங்கே பாருங்கள், நான் வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னால இதுதான் ஒரு சீன் மாதிரி நல்லா ஒரு வியூ நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் தான் கொஞ்சம் இருட்ட டைம், அதாவது மிட் ஆஃப் ஈவினிங் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு இருட்ட ஆரம்பிச்சிடும்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ரே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிளேயிங் ஏரியாவுக்கு எப்படி 2-3 பிளேஸ் ஒதுக்கியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுக்கு மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணால் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பாருங்கள், அங்கங்கே சேரு சுற்றி உட்கார மாதிரி பிளேசஸ்ஸு, வியூ, அந்த சேர் கூட பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டோடு இருக்கும். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக சொல்லும் போது. இந்த இடத்துல தான் அது முன்னாடி ஷிப்பு போயிட்டு இருந்துச்சு போல், இப்போ போகிறதில்ல, ஏன்னு தெரியல என்னென்னா. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸில் தான் போயிட்டுருக்கு. ஓவியா பாருங்க, சொன்னல வெளியே வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. அப்படியே ஓவியா அப்படின்னு அப்படியே அமைதியாக நின்றுவா. அப்படி இல்லைன்னா திரும்ப உடனே ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் போயிட்டு வந்தால் அன்றைக்கி அவள் டயர்டாகி எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுவாள். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த கிளைம்பிங்னா ஓவியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மரம் ஏறுறது, இந்த மாதிரி கம்பி மேலே ஏறி ஓடுற பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்தேன். அதுவும் அவளால் முடியல. அம்மா மாமான்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டா திரும்ப அப்படின்னு. நல்லா அவ்வளோ தூரம் இருக்குல்ல, நல்லா இருக்கு பார்க்கவே. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்க்கு, அந்த சைட் ஃபுல்லாக பில்டிங். இந்த மாதிரி டைமில் தான் வந்து ஷிப் பாருங்க போகுது. ப்ரைவேட்டாகவும் போகிறாங்க, நம்ம பப்ளிக்கோட ஷேரிங்கோடவும் போகிறாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த இடம். அந்த லொக்கேஷனில் தாங்க அந்த பார்க், இந்த ஹோட்டல்ஸு அதெல்லாம் இருக்குது. அங்கே தான் ஷிப்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் அதை பார்த்துட்ருக்கா. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஷிப்பில் மெரினாவில் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு சொன்னல. இவளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ஆசைனா, அந்த ஷிப்பில் போகணுன்னு ஆசை இல்லை, அந்த தண்ணியில் உட்காந்து விளையாடணுங்கிறது தான். இது தண்ணியை பார்த்தா போதும், அது அப்படியே விளையாடணும்னு ஒரே ஆசை அவளுக்கு. இந்த இடத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதோட அந்த தண்ணியில் எப்படி இறங்குறது அப்படின்னு ஒரு இதுதான் ஆசை இருக்குது. இதே தண்ணி மட்டும் கை கெட்டுற தூரத்துலேருந்து உட்காந்து விளையாடாதுன்னு வச்சுருப்பா தண்ணியில். சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அந்த சைடு என்ன இருக்கு எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரத்தில். பாப்பாவும் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கா. நான் டயர்டாகி ஆல்ரெடி உட்காந்துட்டேன். அவள் பார்க்கலாம் எங்கே போய் உட்காரான்னு தெரியல.
ஆனால் அப்படியே நம்ம இதே போனால் என்னை பார்த்துட்டு வாமா வா கூப்பிட்றதுக்கு நடா என் கூட வந்து புடின்னு சொல்லு ஓடிட்டா. இப்போதான் கொஞ்சம் டோன்ட் டச் ஆரம்பிச்சிருக்கா பாப்பா. டோன்ட் டச் அதுவும் பேசுகிற வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தெளிவாக பேசுகிறா. தெளிவானா குழந்தைங்க பேசும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பாப்பா பேசும்போது எனக்கு தெரியுது, அழகாக இருக்குது கேட்கும் போது. குட் கேர்ள் அப்படின்னு சொன்னால் அவனே கிளாப் பண்ணுவான். ரன்னிங் சேசிங் தான் ஃபுல்லாக அவளுக்கு டைமில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே. நல்ல வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குங்க, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இப்போ இதே மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போனோம். அபுதாபிலே நேஷ்னல் அக்வானியம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த லொக்கேஷன் எனக்கு கரெக்டாக தெரியல, அதோட பேர் இதுதான். அங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு ஃபீல் தான். அங்கே வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி தான் ஒரு ஃபீலோட நல்லா இருந்துச்சு. இருட்டிருச்சு, நாங்கள் நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தோம். இப்போ அந்த பிளேஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் தான் மூவ் ஆகிருக்கும், அதுக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு. அப்படியே இந்த இருட்டு இடத்துல இந்த லைட்டிங் வியூவில் பார்க்கும்போது இந்த இடமே நல்லாயிருக்கும். இதை தாண்டி அந்த சைடில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவளும் போயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவள் கொஞ்சம் டயர்டாகிட்டா. நான் ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டோம். அன்றைக்கி தூக்கினாலும் இல்லை, நான் நடந்தே ஆகுன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தான். நல்லா இருக்குது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுத்திருந்தா இன்னும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். அந்த மிட் ஆஃப் ஈவினிங், ஐ மீன் சன்செட் ஆகிற டைமில் போயிருந்தோமா, அளவுக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க வந்து நல்லா வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ண ரொம்ப ரைட் பிளேஸ். ஏன்னா வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா என்ஜாய்மெண்ட்டோட, இன்னொரு சைட் ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸேஷன். எப்படின்னா அந்த அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் வந்து இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அப்புறம் பார்க்கவும் போயிட்டுருக்கேன். நான் சொன்னது இது இன்னொரு பார்க்கு, நடுவில் வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பார்க்கு அது கிளைம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். அதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டெப்பில் ஏற மாதிரி இருக்குன்னா, இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க விளையாடுற மாதிரி. ஒருத்தவங்க வந்து அங்கே ஒரு பையன் கூட பாருங்க சர்க்கிள் உட்காந்துருக்கான், அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த கயிறில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து என்னென்னா இந்த கிளைம் பண்ணுற மாதிரி, அந்த பிடிச்சி மேலே ஏறி அதுலேருந்து சர்க்கஸ் போகிற மாதிரி. அது வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும், அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பா இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளைம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயப்படுவேன். ஒரு 2-3 டைம் கிளைம் பண்ணும்போது ஏறும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் ஏறினா. என்னடா பண்ணுற ஒரு டைம் இந்த ஸ்டெப் இல்லாமல் போயிடுச்சுன்னா பயந்துப்பா. ஆனால் இங்கே அப்படி கிளைம் பண்ணும்போது கூட குழந்தைங்களுக்கு இந்த பிடிச்சி ஏறும்போது இந்த ட்ரிப்பு கிடைக்கலனா கூட அந்த அந்த மேலே ஏறுறதுக்கு ஒரு இது கட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, வழுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. ஏறும் போது அந்த இடத்துல ட்ரிப்பு கிடைக்கலனா கூட அதில் வச்சு கூட ஏறுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.